நண்பர்களே, என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? என்னடா வினோத் அப்படின்னா, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்குங்க உடம்பு. வேறு 2 நாளாக டியூட்டி இல்லை, ஓகேங்களா. இன்றைக்கி வந்துச்சு ஃப்ரெண்ட் வண்டியில், ஆனால் போகல நான், ஓகேங்களா. இன்றைக்கி என்னன்னா ரேபிடோ ஓட்டலான்னு இருக்கேன். என்னடான்னா, ரேபிடோ ஆல்ரெடி ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன், ஜொமேட்டோ ஓட்டியிருக்கேன், ஓகேங்களா. ஜொமேட்டோ ஓட்டியிருக்கேன், ஸ்விக்கி ஓட்டல, ஜொமேட்டோ ஓட்டியிருக்கேன். இப்போ என்னன்னா, பைக் நம்மளது ஆட் பண்ணிட்டேன் ரேபிடோவில். ஆல்ரெடி கார் ஆட் பண்ணியிருந்தேன், இப்போ பைக்கை ஆட் பண்ணிட்டேன் ரேபிடோவில், ஓகேங்களா. இது தேவையடா வினோத் அப்படின்னா, சும்மா இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000ரூவானா ஒரு 500ரூபானா ஏர்ன் பண்ணலாம். செலவெல்லாம் போய் ஒரு 500ரூவா சம்பாரிச்சா கூட டியூ கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பிடிச்சாங்கன்னா இது பெரிய பிரச்சனையில் போய் முடியும் கண்டிப்பாக. இது ஓட்டுறது தப்பு, ஓகேங்களா. உண்மையாக சொல்கிறேன், இது தப்பு இருக்குது ஓட்டுறதுலேயே. அதுவும் பார்த்தோன்னா, இப்போ அந்த ஆப்லேயே பார்த்தோன்னா 2 பேருக்கு இன்சூரன்ஸ் போடலாம், 3 பேருக்கு இன்சூரன்ஸ் போடலான்னு காட்டுது. எனக்கு இன்சூரன்ஸு, என் பின்னாடி வரவங்களுக்கு இன்சூரன்ஸு, ப்ளஸ் 2 ஹெல்மெட்டு. என்கிட்ட ஒரு ஹெல்மெட் தான் இருக்குது. இந்த ஹெல்மெட் பார்த்தோன்னா இதோடைய மாட்டிக்கிறேன். இந்த ஹெல்மெட் பார்த்தோன்னா இதில் வாங்கினேன், ஓகேங்களா. பல்லாவரம் சந்தையில் வாங்கினது. இது பார்த்தோன்னா என்னடா நல்லா இருக்குதா அப்படின்னீங்கன்னா, சூப்பராக இருக்குது உண்மையாக, வேறு லெவலு. ஆனால் லோக்கல் தான் இது, ஓகேங்களா. எவ்வளோ 900 சொன்னாங்க, 800ரூபான்னு வாங்கினேன். 100ரூபா தான் கம்மி பண்ணாங்க. பார்க்க நல்ல ஸ்டைலாக இருக்குது, ஓகேங்களா. இது இருந்தால் நம்ம ஒண்டா சேஃப்டியாக இருக்குமா. இப்போ என்னன்னா, ஆப்லாம் லாகின் பண்ணிட்டேன், எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஆர்சி, லைசன்ஸு, இன்சூரன்ஸ் கேட்கல. ஆல்ரெடி இன்சூரன்ஸ் நான் கரண்டில் தான் வச்சுருக்கேன், இப்போ தான் ரீசெண்டாக போட்டது. ஆல்ரெடி பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டும் இருக்குது, அதெல்லாம் கேட்கல. செல்ஃபி ஃபோட்டோ, ஏன்னா ஏற்கனவே நான் அந்த ரைடு ஓட்டிகிட்டு இருந்தேன், ஓகேங்களா. எதுனா நம்ம ஓகேங்களா, கார் ஓட்டிகிட்டு இருந்தனால அதனால தேவையில்லை, அதை கேன்சல் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. லைசன்ஸ் மட்டும் ரினியூவல் இல்லாமல் இருந்துச்சு. ஆல்ரெடி இப்போ தான் நம்ம ரினியூவல் பண்ணோம், அதனால் ரினியூவல் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்போ நம்ம சென்னை ஐடியா இருந்துச்சு, ஓகேங்களா. இப்போ நம்ம வேலூர் ஐடி கேட்டு வாங்கிட்டோம். வேலூர் ஐடியும் மாற்றிட்டாங்க. கேட்டேன், சென்னையில் ஓட்டுற மாதிரி அப்படின்னாங்க. இல்லைங்க, நான் வேலூர்லேயே ஓட்டிக்கிறேன். வேலூரில் ஓடுதானா ஓடுதுன்னாங்க. சும்மா ஆன் பண்ணி ட்ரிப்பு வந்தால் ஓட்டுறேன், இல்லைனா சும்மா ஓட்டுற மாதிரி இல்லை, ஓகேங்களா. ட்ரிப்பு வந்தால் கம்பல்சரி ஓட்டி பார்ப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு ஏர்னிங்லாம் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு நாளைக்கு அமௌண்ட்டு நல்லா சம்பாதிக்க முடிஞ்சிச்சுன்னா, இன்னும் ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கி வரவங்களுக்கு ஹெல்மெட் கொடுக்கலாம். ஏன்னா என்கிட்ட இருக்குது ஒரு ஹெல்மெட்டு தான், ஓகேங்களா. இப்போ எனக்கு பின்னாடி வர பேசஞ்சருக்கு ஹெல்மெட் இல்லை, ஓகேங்களா. இது ஓட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் சென்னையில், பெங்களூரில் தடையே பண்ணிட்டாங்க. இப்போ டெல்லி, மும்பை, ஓகேங்களா, சென்னை, ஒரு சில சிட்டிலலாம், பெரிய பெரிய சிட்டி, தமிழ்நாட்டிலே நிறைய சிட்டிலலாம் ஓடிட்டு தான் இருக்குது, கோயம்புத்தூர்லாம் ஓடிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா. இதை தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் ஓட்டுறது, ஓகேங்களா. வருமானம் இல்லை, வேறு என்ன பண்ணுறதுன்னா ஊட்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, ஓகேங்களா. மெயின் பார்த்தோன்னா மொபைல் சார்ஜரு, ஓகேங்களா. ஹெட்செட் வேணும் நம்மளுக்கு, மொபைல் சார்ஜரு, ஃபோனு சார்ஜில் நல்லா நிற்கிற மாதிரி ஒரு ஃபோனை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த அடாப்டர் ப்ராப்ளம் இருக்குது, ஓகேங்களா. அந்த பி டைப் சொன்ன பார்த்தீங்களா, அது அடாப்டர் ப்ராப்ளமாக இருக்குது. இது பார்த்தோன்னா என் பைக்லேருந்து மொபைல் ஸ்டாண்டுக்கு டிமோத்துண்டு ஒயர் எட்டுமானா கண்டிப்பாக எட்டாது. டேங்க் கவரில் தான் வச்சுக்கணும், அப்போது கஷ்டம்தான். இது ஓகே தான், ஒரு டைப் சி கேபிள், இல்லைன்னா இதே பின்னு போயிட்டுருக்கு. இது பி டைப்பு, இது பின்னு போயிட்டுருக்கு, ஓகேங்களா. இது பி டைப்பு ப்ளஸ் டைப் சி, ஓகேங்களா. இப்போ டைப் சி வாங்கணும், அப்படி இல்லைனா பி டைப் ஒரு கேபிள் வாங்கணும், அது பின்னு போயிட்டுருக்கு. இது நம்ம ஹெட்செட் நல்லா சார்ஜ் நிற்கிற ஹெட்செட்டு. ஆனால் என்னென்னா ஒயர் தவிர்த்துக்குதுங்களா, அறந்துட்டுருக்கு லைட்டாக முனையில், ஓகேங்களா. அது ஓகே, எல்லாம் எடுத்துட்டேன். வேறுனா ஒரு ஹெல்மெட் எடுத்துட்டேன். இன்னொரு ஹெல்மெட் நல்லா வண்டி நம்ம அதிகமாக ட்ரிப்பு கிடச்சிச்சின்னா இன்னொரு ஹெல்மெட் ஒன்று வாங்கிக்கலாம். பெட்ரோல் எவ்வளோ பிடிக்கும்னு தெரியாது, ஓகேங்களா. எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னும் தெரியாது. இது ஃபஸ்ட் டைமு நான் தான் ரேபிடோ ஓட்டுறேன் வேலூரில், ஓகேங்களா. ரொம்ப அனுபவம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா ஏற்கனவே ஜொமேட்டோ ஓட்டி எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ட்ரிப்பு தான் ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ட்ரிப்பே பிடிக்கல, ஓகேங்களா. ஏன்னா டைமுக்கு போய் ஃபுட்டை வாங்கணும், டைமுக்கு ஒரு இடத்துல டெலிவரி பண்ணணும், ஓகேங்களா. இது 2த்துலையுமே நம்ம வண்டிக்கு தான் தேய்மானம் அதிகம்.
நம்மளுக்கு வந்து மூச்சு வாங்கல் ஓகேங்களா. டைமுக்கு வந்து அந்த டெலிவரி பண்ணி அவங்க ஒரு 10 ரூபா 20 ரூபா டிப்ஸ் கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இவங்க டெலிவரியில் இவ்வளோ அடுத்த டக்குன்னு ஆர்டர் இன்னொரு இடத்துல அடிக்கும், 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி அடிக்கும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஆர்டர் ஒரு இடம் இருக்கும், டெலிவரி பண்ணுற ஒரு இடம் இருக்கும் ஓகேங்களா. அப்படியே விடணும். இப்போ அதே மாதிரி தான் இப்போது நான் ஒரு இடத்துல ஆன் பண்ணேன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டரில் காட்டும். அங்கே போய் பிக்கப் பண்ணி அவங்கள ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறோம், திரும்பி அங்கேருந்து இன்னொரு இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. பக்கம்லாம் வராது. அதே மாதிரி இதில் வந்து ட்ரிப் அடித்தா தான் காசு, ட்ரிப் அடிக்கலைன்னா காசு இல்லை. அந்த ட்ரிப்பை வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஸ்டார் ரேட்டிங் எடுத்தால் அவங்க ஒரு போனஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா. அதுவும் நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து ரேபிடோ கட்டாது ஓகேங்களா. ரேபிடோவில் வந்து கமிஷன் இல்லை. இந்த பைக் டாக்ஸியில் கமிஷன் இல்லை, கார் டாக்ஸியில் கமிஷன் இல்லை. ஓலா ஊபரில் வந்து கமிஷன் இருக்குது. ஓலாவில் இருக்குது கமிஷனு, ஊபர்லேயும் கமிஷன் இருக்குது. ரேபிடோவில் கமிஷன் கிடையாது. அது கூட குறிப்பிட்ட ட்ரிப்பு தான். அவங்க கொடுக்குற ட்ரிப்பு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ கமிஷன் 20% 10% கொடுத்து தான் ஆகணும். அது எவ்வளோ கேட்குறாங்களோ கொடுத்து தான் ஆகணும். குறிப்பிட்ட ட்ரிப்பு மட்டும் தான் கமிஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ட்ரிப்பே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது வந்து இப்போ வந்து வேலூரில் எத்தனை பேர் வந்து என்ன பிடிப்பாங்கன்னு தெரில ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால ஆட்டோ பிடிக்கலாம், கலெக்டர் பிடிக்கலாம், என் வண்டியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப இல்லீகலான ஒரு இது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓட்டுறதுனால கஷ்டமான வேலை இது ஓகேங்களா. வேலை இல்லை, வேறு என்ன பண்ணுறது, டிரைவர் வேலை இல்லை, சும்மா பார்ட் டைமாக ஓட்டி ஏன்னா ஒரு 500ரூவா ஒரு 600ரூபா வந்துச்சுன்னா பெட்ரோல் போய் ஒரு 300 400 நிற்கணுமே ஓகேங்களா. இது அப்போ தான் வந்து வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் தனிமையிலே ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஓகேங்களா. உண்மையாக யாருமே இல்லாத அம்மா வந்து மேலே போயிடுறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியினால ஓகேங்களா. தனிமையிலே இருக்கிற ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஓகேங்களா. அதனால் வெளியில் போகலான்னா எங்கே போகிறதுனோ தெரியல. கையில் காசு இருந்தால் தான் வெளியில் சுற்றுறதுக்கும் மனசு வருது. சும்மா இந்த டீ பிஸ்கெட்டு இப்படியே வாழ்க்கை ஓடுது, வீட்டுக்குள்ளேயே வாழ்க்கை ஓடுது. டிவி போட்டால் படம் பார்க்க முடியுது, அவ்வளோதான். இப்படியே தூங்குறது சாப்பிட்றது இப்படியே வாழ்க்கை ஓடணும். என்ன பண்ணுறது சொல்லும்போது, ஏன்னா வெளியில் போனால் கொஞ்சம் டிப்ரெஷன் அது குறையும் ஓகேங்களா. அதனால் இது ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட் டைமு அடிக்குதான்றதும் தெரியல. ஃபஸ்ட் டைம் ஓட்டுவோம். ஒரு 2 ட்ரிப்பு நிறையா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி ஓட்டுவோம். எந்த அளவுக்கு லாபம் வருதோ அப்படியே வீடியோ போடுறேன் ஓகேங்களா. மாட்டினாலும் ஜெயிலுக்கு போனாலும் அனுபவிச்சு தான் ஆகணும்னு இருந்தால் அனுபவிச்சு தான் ஆகணும். பார்த்துக்கலாம் விடுங்க. எல்லாத்தையுமே ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிக்க வேண்டியதான். நம்மளால் முடியாது எதுவும் இல்லைங்க, நம்ம முடித்து காட்டுறோம் ஓகேங்களா. எல்லாமே வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் வந்து கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா. சும்மா இருந்தேன்னா ஒன்றுமே கிடைக்காது. அந்த ட்ரிப்பு போயிருப்பேன், ஏன்னா சண்டை போட்டிருக்கேன் அவங்ககிட்ட வேறு ஓகேங்களா. அதனால் திரும்பி வந்து அந்த ட்ரிப்பில் நம்ம போனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா. அதுதான் யோசனை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. போயிருந்தால் ஒரு படி காசாக வந்திருக்கும். இப்போ எப்படி உட்காந்துட்டு வீடியோ போட்டுன்னு வரணும்னு அவசியமாக சொல்லுங்க பார்ப்போம் ஓகேங்களா. சரி, போயிட்டு ஃபஸ்ட் டைம் நல்லபடியாக கடவுளை வேண்டிக்கிட்டு, கடவுளே இன்றைக்கி எப்படியாவது ஒரு நல்ல ட்ரிப் அடிக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். அவனும் ஹெல்மெட்டு கேட்டுறக்கூடாது. அவன் வரும்போது ஹெல்மெட் எடுத்துகிட்டு வருவான்றாங்க கஸ்டமரு. தெரில எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு. நம்ம ஹெல்மெட்டை வாங்கி ஒன்று வச்சுக்கணும். ட்ரிப் அடிக்க தான் எல்லாமே பண்ணிக்கணும். நம்மளுக்கு ட்ரிப் அந்த அளவுக்கு அடிக்கணும். எந்த போலீஸ்கிட்டையும் மாட்டாமல், எந்த சிக்கல்லையும் மாட்டாமல், ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்மள ஓகேங்களா. சரிங்க, ஃபஸ்ட் டைம் நல்லபடியாக போயிட்டு வரேன். விஷ் பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள். எப்படி நடக்க போகுதோ தெரில. நண்பர்களே, சொல்ல மறந்துட்டேன், இந்த கூலிங் கிளாஸ் எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியுங்களா. ஹெல்மெட் இல்லைனா கூட இந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஏன்னா மொத்த மண்ணும் நம்ம கண்ணுக்குள்ளே தான் போகுது ஓகேங்களா. அதே மாதிரி மழை பெய்யும் போது, வெயில் பார்க்கும்போது இந்த கூலிங் கிளாஸ் உண்மையாக ஒர்த்துங்க. 150 ரூபா கொடுத்து நான் பெங்களூரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி சரியான மழை வேலூரில். இந்த கண்ணாடியை போட்டு வண்டி ஓட்டு நான் பாட்டுன்னு வந்தேன்ட்டேன். ஆனால் இந்த கண்ணாடி இல்லைனா என் கண்ணில் போய் இப்போ மழை தண்ணி பட்டு என்னை வண்டியை ஓட்ட முடிஞ்சிருக்காது. நானும் கண்ணை போட்டு ரப் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண கண். அதே மாதிரி வண்டி ஓட்டும்போது கூலிங் கிளாஸ் ஏன் போட்டு ஓட்டணுன்னா, மொத்த மண்ணும் நம்ம கண்ணுக்குள்ளே போகும்போது நம்ம கண்ணை வந்து தேய்க்கும் போது அது கண் பார்வை குறையும். அப்புறம் ஆப்ரேஷனில் தான் போய் முடியும் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கூலிங் கிளாஸ் போட்டு ஓட்டுங்க. அதே மாதிரி இது வந்து நைட்லேயும் ஓட்டலாம், பகல்லையும் ஓட்டலாம். ரொம்ப நைட்டில் ஓட்ட முடியாது, ஏன்னா இருட்டாக இருக்கும்போது ஓட்ட முடியாது ஓகேங்களா. இது வந்து வெயில் பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக ஓட்டலாம். அதே மாதிரி ஹெல்மெட்டு போட்டு இது கண்ணாடி அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஓகேங்களா. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. கண்ணாடி திறந்து விட்டு நம்ம பாட்டுன்னு இந்த கண்ணாடி போட்டுன்னு ஓட்டலாம், அந்த கண்ணாடி திறந்துக்கலாம் ஓகேங்களா. விண்ஷீல்டு திறந்துக்கலாம். ஆனால் அது திறந்தால் தான் உங்களுக்கு காற்று வரும். அப்போ இந்த கண்ணாடி போட்டு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா.
இது கேமரா எங்கே வைக்கிறதுன்னு தெரில. ஓகேங்களா, இங்கே வச்சுதான் இப்படி வச்சுட்டு இருங்க வரேன். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற தப்புன்னா தெரியுமா, ஹெல்மெட்டு வாங்கிட்டு இந்த ரேப் வந்து போடவே மாட்டுறாங்க. ஏன்னா சொல்கிறேன், இந்த ஹெல்மெட்டை வந்து இப்படி போடுறாங்க, இப்படி போடும்போது வேர்வை உள்ளே வந்து நனைஞ்சிடும். ஓகேங்களா, அது நஞ்சு போடுது, அங்கே தான் ஸ்மெல்ல வரப்போகுது. லைட்டாக அப்படி ஈர துணி போட்டு துவச்சிக்கலாம், இல்லை சோப்பு ஷாம்பு. நிறைய பேர் இப்படி ஸ்டைலாக போட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, கீழே ஒன்றுனா இந்த ஹெல்மெட் மட்டும் தனியாக போயிடும், அப்போ தலையில் பயங்கரமாக அடிப்படும். நிறைய பேர் இந்த ஸ்டிப்பை போடவே மாட்டுறாங்க. இந்த ஸ்டிப்பு போட்டால் தான் ஹெல்மெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம மண்டையை விட்டு இப்படி போகாது. ஓகேங்களா, இந்த ஸ்டிப்பை வந்து நம்ம மண்டையில் பிடிச்சிக்கும் கிரிப்னஸ். அதே மாதிரி இது வந்து விண்ட்ஷீல்டு வந்து இந்த காற்றுக்கு திறக்கிறது. ஓகேங்களா, இது இப்படி மேலே தள்ளனா டங்குன்னு சவுண்டு வருது. அதே மாதிரி இந்த மண்டையில் ஒன்று விட்டுரும், இந்த மண்டையில் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து அழுத்தணுமா ப்ரெஸ் பண்ணணுமான்னு தெரில. ஓகேங்களா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு, அது தூக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, இங்கே ஒரு பட்டன் இருக்காங்க. ஓகேங்களா, இது கண்ணாடி மூடிக்கலாம். அந்த கூலிங் கிளாஸ் போடுறோம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கூலிங் கிளாஸ் போட்டோன்னே எப்படி இருக்கும் பாருங்கள், அப்படியே ஸ்டைலாக இருக்கணும். இதை போட்டு இப்படி மூடிக்கணும். ஓகேங்களா, ஆனால் காற்று தான் போகுது, இது வழியாக காற்று போகும், அப்படி இல்லைனா இது வழியாக காற்று போகும், அப்படி இல்லைனா இது வழியாக காற்று போகும். ஓகேங்களா, நீங்கள் இப்படி ஓட்டுறது நல்லது. மொத்தம் ஒன்று அடித்தா கூட கண்ணில் உள்ளே போகாது. ஓகேங்களா, இந்த கண்ணாடி இருக்கனால. அந்த கண்ணாடி இல்லைனா மொத்தம் ஒன்று இப்படி உள்ளே போகும். ஓகேங்களா, அப்புறம் உள்ளெல்லாம் டஸ்ட் ஆகும். ஆனால் நீங்கள் இப்படி போட்டு ஓட்டுறதே தப்பு இல்லை. ஓகேங்களா, ஹெல்மெட் இருக்கிறது சேஃப்டி தான். ஓகேங்களா, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, சொல்லுங்கள். லோக்கல் ஹெல்மெட் தான் இது, ஆனால் நல்லா மண்டை ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளுக்கு மண்டை சேஃப்டியாக இருந்தால் போதும். ஓகேங்களா, ஒன்றும் அந்தளவுக்கு இது இல்லை. இது எடுக்கும்போது இப்படி பார்த்து கண்ணாடியை கழட்டிட்டு இப்படி தூக்கிடணும். ஓகேங்களா, தூக்கிட்டு இந்த பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க, இதை வந்து இப்படி தள்ளணும். ஓகேங்களா, இப்படி. ஓகே, இதை வந்து இப்படி இப்படி. ஓகேங்களா, இப்படி இப்படி. ஏன்னா இந்த வழியாக ஏர் வின்ஷன் உள்ளே போய் காற்று உள் பக்கம் வரும். ஆனால் அந்தளவுக்கு வந்து காற்று வர நிறைய பேர் ஹெல்மெட் போட்டால் சொட்டெல்லாம் ஆகுதுன்றாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, முடியெல்லாம் கொட்டுது. உண்மையாக வந்து ஜீனில் வந்து முடி கொட்டுறது வந்து நம்ம சாப்பிட்ற பொருளில் ஓகேங்களா இருந்தால், அதே மாதிரி நம்ம அப்பாவோட அப்பாவுக்கு அந்த மாதிரி எதனா இருந்தால் நம்மளுக்கு சொட்டாக வாய்ப்பு இருக்குது. எனக்கெல்லாம் வந்துச்சு, இதை பாருங்க நிறைய உண்டுக்குது. ஓகேங்களா, முடி கொட்டுது தான், அதெல்லாம் இப்போ கண்டுக்கூடாது. 90s கிட்ஸோட சாபம் முடி கொட்டுறது, வாய்ப்புகள் இருக்கும். எல்லாம் எடுத்துங்க, சேஃப்டியாக இருங்க. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயில் போகிற அன்றைக்கே போட்டு போயிடணும் ஹெல்மெட்டு. ஓகேங்களா, மறந்துட்டேன். ஓகேங்களா, சரி, நம்ம போயிட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம்.